ஒரு ஆள் அவன் வந்து பயங்கரமாக சண்டை போடுவான், பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அடிக்கடிலாம் பட்டு மூஞ்சி கீஞ்செல்லாம் வீங்கி போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான். அப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டோரி ஆர்க் இருக்குல்ல. அதில் என்னென்னா அவர் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாப்புல. அந்த கிளாஸ் நீங்கள் அவருக்கு அந்த நரம்பு அடிபட்டு கண்ணு பவர் போயிருக்கு, ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த கிளாஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள் படத்தில்? அவர் கண்ணே ஃபுல் அந்த கிளாஸ் ஃபுல்லாக தெரியும் பெருசாக. எவ்வளோ நேரம் அதை போட்டு நடிக்க முடியும்? நான் சின்ன வயசுல போய் யாரும் அந்த கண்ணாடி போட்டு பார்க்குறேன்னு சொல்லி வாங்குவாங்க. பவர் அதிகம் எனக்கு. வாங்கி போட்டாங்கன்னா அடுத்த சைன் கழட்டிடுவாங்க. கண்ணு வலி வந்துருங்க. நீங்கள் உங்கள் பவர் இல்லாத கிளாஸில் நீங்கள் போட முடியாது. ஆனால் அந்த கிளாஸ் போட்டு அவர் எப்படி நடித்தார்? அது எனக்கு எப்பயுமே ஆச்சரியமாக இருக்கும். அந்த பூட்டு இதை போட்டு எப்படி நடித்தார் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இப்படி நடிக்க முடியுமா? அன்பே சிவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஆமாம், அதை எழுதுனது அவர் தான். எழுதுனது டைரக்ஷன் தான் சுந்தர் சி. பாட்டு அதோட சேர்ந்து இந்த அன்பே சிவம் பாட்டு இருக்குல்ல, அது இப்போ கேட்டால் கூட அந்த சீனோட ஒன்றி போய் அப்படியே நம்ம அவருடைய வாய்ஸ் ஆழமாக தாக்கத்தை உண்டு பண்ணும். இடையில கூட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் கூட ஸ்ருதிஹா சென் பாடியிருப்பாங்க அன்பே சிவம் பாட்டை. ஆமாம், இந்த மாதிரி அன்பே சிவம் மாதிரி படங்கள் நிறைய படங்கள் இருக்கு, நிறைய படங்கள் கொண்டாடாமல் விட்ட படங்கள் இருக்கு.